மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் சென்னை அடுத்த மகாபலிபுரத்துல நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு தளபதி வெற்றி கழகத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கலந்துக்க வர்றப்போ முதல்ல உள்ள வந்தனையும் மொழி போர் தியாகிகளுக்கு அங்க வச்சிருக்கிற படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துறார். அதுக்கு அடுத்ததா ஈவேரா பெரியார், காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்பாள், இந்த 5 மேன் ஆர்மிக்கும் இவர் மலர் தூவி அஞ்சலி செலுத்துறார். மொழிப்போர் தியாகிகளுக்கு இப்ப ஜனவரி 25ஆம் தேதி நடத்தணுங்கிறது கவர்மெண்டால நியமிக்கப்பட்டது. தமிழக அரசால மொழிப்போர் தியாகிகள் நீங்கள் கொண்டாடுங்கன்னு சொல்லிச்சு. இப்ப கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன விஜய் அவர்களுக்கு? ஏன் கொண்டாடினார் சொல்லி சொன்னா, தமிழக வெற்றி கழகம் மொழிப்போர் கொண்டாடுவதற்கு சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படத்தினுடைய இம்பாக்ட் தான் அவங்க மொழிப்போர் தியாகி கொண்டாடுறாங்க. ஏன்னு கேட்டா, சமீபத்தில் வந்த பராசக்தி சினிமா படம் தமிழ் மொழிப்போர்ல யார் ஈடுபட்டாங்க, யார் செத்தாங்க, எப்படி மொழிப்போர் நடந்ததுன்னு விளக்கக்கூடிய படமாக இருந்தது. இந்த படமும் ஜனநாயகன் படமும் போட்டி போடுவதாக இருந்து ஜனநாயக படம் தடை செய்யப்பட்டு தற்பொழுது சென்சார் போர்டுல பிரச்சனையாய் நிக்குது. இப்போ பராசக்தி படம் இன்று வரையிலும் தியேட்டர்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப அந்த படத்தை பார்த்தவங்க எல்லாம் தமிழ் மொழிக்காக போராட்டம் நடத்துறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் தான். முன்னேற்ற கழகத்துக்காரர் அந்த காலத்துல நடத்தினாங்க. அதனால அதை பார்த்து மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. இந்த படம் ஓட்டு வங்கி மடைமாற்றும், திமுகவுக்கு ஓட்டு போடும் என்பதற்காக விஜய் அவர்கள் மொழிப்போர் தியாகிகளுக்கு முதல்ல மலர் தூறார். அட, உங்க கட்சியில 41 பேர் கரூர்ல செத்து நாசமா போனான். அவன் படத்தை வச்சு இன்னைக்கு கூட்டம் நடத்துறப்ப நாங்க அதை நடத்துறேன்னு சொல்லியிருந்தா கட்சிக்காரனுக்கு மரியாதை கொடுக்கறான்னு அர்த்தம். உங்க கட்சிக்கு தியாகிகள் யாருன்னு சொன்னா அந்த கரூர்ல செத்த 41 பேர் தான். அந்த 41 பேரையும் சேர்த்தி அவன் மொழிக்கு தியாகம் பண்ணா. அந்த காலத்துல 1939லயே தாளமுத்துவும் நடராஜனும் சிறையிலே அடைக்கப்பட்டு சிறையிலே செத்து போனாங்க. அதற்கு பின்னால் 1965 நடந்த மொழி போராட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள பெரும் பங்கு பெற்றாங்க. அதுல யாரான்னு சொல்லி சொன்னா, திராவிட கழகத்தில் இருக்கிறப்ப ஈவேரா பெரியார் பங்கு பெற்றாரு, மறைமலை அடிகள் இருந்தாரு, பாவேந்தர் பாரதிதாசன் இருந்தாங்க. பெண்கள் படையில பார்த்தாக்கா மூவலூர் ராமாவீரம் இருந்தாங்க, நாராயணி, தாமரை கண்ணி, தர்மாம்பாள், பட்டம்மாள், சீதாபால், இதெல்லாம் பெண்கள் படை. இதுக்கு பேரு தமிழர் படை என்ற ஒரு படை அமைக்கப்பட்டு தான் அந்த மொழிப்போருக்கு போராட்டம் நடத்தினாங்க. இந்த வரலாறு தெரியாத விஜய் மொழிப்போர் போராட்டத்துக்கு தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தல் யாரும் வருத்தப்படலீங்க. அதே சமயத்துல கட்சிக்காக தியாகம் பண்ண மாதிரி 41 பேரு அவனையும் படத்துல வச்சு அவன் மொழிப்போருக்கு தியாகம் பண்ண மாதிரி நம்ம கட்சிக்கு தியாகம் பண்ணி இருக்கான், இவங்களையும் வாழ்நாளில் மறக்க கூடாதுங்கிற வார்த்தையை படத்தை வச்சு மலர் தூவி இருக்கணும், தன்னுடைய பேச்சிலே சொல்லி இருக்கணும். ஆனால் அந்த பேச்சில் அது சொல்லவே இல்லை. அதுல பேசின கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் யார் அப்படி சொன்னாங்கன்னா, இந்த நாஞ்சில் சம்பத் ஒருத்தர் தான் அந்த வரலாறு தெரிஞ்சவர். ஏன்னா அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர். அவரு தான் அந்த வரலாற்றை பத்தி யாராரு அந்த மொழிப்போர் தியாகத்துல கலந்துக்கிட்டு அடிபட்டு செத்தாங்கிற கருத்தை அவர் தான் சொன்னார். அவர் சொல்றப்போ 1939 வருஷம் தாளமுத்துவும் நடராஜும் தனித்தனியா சிறையில் அடைக்கப்பட்டு வெளியிலேயே விடல, அதனால உள்ளேயே செத்து போனாங்க. அதற்கு பின்னால 1965ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய போராட்டத்துல கிட்டத்தட்ட மாணவர்களுக்கும் அவர்களுக்கும் நடந்த போராட்டத்தில் ஒரு 70 பேர் அங்க இறந்து போயிட்டாங்க. அந்த 70 பேர் இறந்து அதுக்கு பின்னாலதான் அத இருக்கக்கூடிய அப்ப பிரதமர் யார் இருந்தாங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி. சரி, தேவைன்னா மொழி படிங்க, தேவையில்லைன்னா மொழி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கருத்தை சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. 1937 மொழி போராட்டம் நடந்தது. 39 தான் இவங்க 2 பேர் இறந்தாங்க, நடராஜனும் தாளமுத்தும் இறந்தாங்க. ஆனா 1940 அந்த காங்கிரஸ் கட்சி ராஜகோபால் ஆச்சாரியார் சென்னை மாகாணத்துக்கு முதல்வராக இருந்தார். சென்னை மாகாணம் என்பது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த 4 உள்ளடக்கிய பகுதி தான் சென்னை மாகாணம். இந்த சென்னை மாகாணத்துக்கு முதலாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜகோபால் ஆச்சாரியார் அவர்கள். அவர் வந்தோடனே ஒரு 11 மாசம் கழிச்சு இந்திய கட்டாயம் 8ஆம் வகுப்பு 7, 8, 9ஆம் வகுப்பு படிக்கணும் சட்டத்தை போட்டார். அதனால பெரும் போராட்டம் நடந்தது. பெரும் போராட்டத்துக்கு பின்னால 1940 அவங்க ஆட்சி கலைக்கப்பட்டு ஆங்கிலேய ஆளுநர் எர்கிசன்கிறவர் தான்
ஹிந்தி வேண்டாம்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு தடுத்து தடை போட்டார் அவர். இந்த ஹிந்தி தடை போட்டதனுடைய பெருமை யாருக்கு சேருன்னு சொல்லி சொன்னாக்க, அந்த காலத்துல ஆங்கிலேய ஆளுநர் அப்ப ஆளுமைக்கு உட்பட்டு இருக்கிறப்பதான் அவர் எர்கின்சன் தான் அதை செஞ்சார். அதுக்கு பின்னால பல்வேறு 1965 போராட்டம் நடத்தி மொழிப்போருக்குன்னு சொல்லி அதுக்கு போராட்டம் நடத்தி மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரே தகுதி படைத்தோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் தான். விஜய்க்கு என்னங்க வேத்து வடிது? இப்போ விஜய் இந்த மொழிப்போர் தியாகியை பற்றி பராசக்தி படம் வந்தனால எங்க நம்ம எல்லாம் மக்கள் அந்த மொழிக்கு போராட்டம் நடத்தினால திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களோங்கிற பயத்துல அவரு இந்த பிரச்சனை மொழிப்போர் தியாகிகளுக்கு. நீ அப்படி மேடையில பேசுறப்ப என்ன சொல்லி இருக்கணும்? இந்த மொழிப்போர் தியாகி வரலாறு ஒரு வார்த்தை ஒருத்தருடைய பேரையாவது சொல்லியிருப்பீங்களா? நீங்க சொன்னவர் நாஞ்சில் சம்பத் தான். அவரு கட்சியில் இருந்தாரு, கட்சியினுடைய மொழிப்போருடைய வரலாறுன்னு சொன்னார். செங்கோட்டையும் பேசுறப்ப என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னாக்க, நீங்க போய் தூங்கிட்டு இருக்க விசில் அடிச்சிடாதீங்க, அவன் ஓட்டு போட மாட்டான் இப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்றாரு. விஜய் அவர்கள் பேசிக்கிட்ட பொழுது மொழிப்போர் தியாகிகள படிச்சுட்டா பேசி தொலைங்களா ஐயா கருமா போட்டு மேடையில பேசுறேன்னு சொல்லி போட்டு படத்தை வச்சு போட்டு அவனை பத்தி சொல்ல உன்பாட்டுக்கு புழங்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இது என்ன மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கலாம் இழிச்சவா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? நீங்க உங்க கூட்டத்துக்கெல்லாம் முன்ன வர வாயில விசில் அடிச்சுட்டு இருந்தா இப்ப வாயில விசில் வச்சு விட்டுட்டீங்க. நீங்க உருன்னு கத்த சொல்லி விசில் அடிச்சு விட்டுட்டீங்க. நீங்க இப்போ கூட்டத்துல விஜய் என்ன பேசுறாருன்னா, ஆண்டு கொண்டு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் ஏற்கனவே ஆண்ட கட்சியும்னு சொல்றாரு. அந்த கட்சி அதை சொல்றாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லி அண்ணா படத்தை போட்ட கட்சி, அண்ணாவுடைய பெயரை கொண்ட கட்சி, ஊழல் நிறைந்த கட்சி. அந்த கட்சியில் இருந்தவங்க ஊழல் பண்ணாங்க, திராவிட கழகம் ஊழல் பண்ணிச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் பண்ணிச்சு, அண்ணா படத்தை போட்ட கட்சி வச்சிருக்கிறவங்க ஊழல் பண்ணான்னு சொல்றப்போ அதை வாயை பொழந்து திறந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு இந்த மானமுள்ள செங்கோட்டையன். அப்பே கூட்டத்தில் என்ன சொல்லி இருக்கணும்? அண்ணா திமுக ஆதரவாளர்கள் எவனாலும் செங்கோட்டை ஆதரவாளர் உள்ள உட்கார்ந்துருந்தா எந்திரிச்சு பெரிய விசில் அடிச்சு இந்த கருத்தை மாத்துங்கன்னு சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லி இருந்தா தான் செங்கோட்டையனுக்கு அண்ணா திமுக விசுவாசமா இருந்தாருன்னு சொல்ல முடியும். ஆனா எம்ஜிஆர் படத்தை சோப்புல வச்சுக்கா, ஜெயலலிதா படத்துல சோப்புல வச்சு சுத்திட்டு இருக்கிற செங்கோட்டையன் அவருக்கு முன்னால அண்ணா திமுகவை கேவலமா திட்டுறப்போ வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா செங்கோட்டையன். அந்த காலத்துல வெள்ளக்காரன் காலத்திலேயே இவங்க வம்சமே வெள்ளக்காரனுக்கு காட்டி கொடுத்து வந்தவங்க தான் செங்கோட்டையன் அவர்கள்லாம். அதுக்கெல்லாம் பெரிய ஒரு வரலாறே இருக்குது. எந்த காலத்துல காட்டி கொடுத்தாங்க, இவங்க ஏன் ஊருட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள், யாரை கொலை சொன்னாங்கிறதெல்லாம் அந்த காலத்துல சரித்திரத்துல பட்டயத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட செங்கோட்டைய அவர் பேசுறத வாயை திறந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு மறுபடியும் அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறப்ப முன்னால பேசுறப்ப வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இல்லையா? அந்த கருத்தை சொல்லவே இல்லை. இவர் எந்திரிச்சு கும்பிட்டாரா, விஜய் எந்திரிச்சு கும்பிட்டாரா, மரியாதை கொடுத்தான்னு எப்படியெல்லாம் ஒரு பப்ளிசிட்டி போட்டுட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி விஜய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏமாற்றி விட்டார். எடப்பாடி பழனிசாமி நம்பி கொண்டிருந்தார் விஜய். எப்படியாவது அதிமுக நம்ம கூட்டணிக்கு வரும், பாரதிய ஜனதாவை அதிமுக கழிச்சு விட்டுட்டு வந்தா நாம 2 பேர் இருக்கலாம். ஆனால் எடப்பாடியால் ஏமாந்தவர் தான் விஜய் அவர்கள். விஜய் அதிமுக பாரதிய ஜனதா பத்தி இப்ப ஒரு வார்த்தை பேசலையே. பாஜக பத்தி நேற்று பேசின செயல்வீரர்கள் கூட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுறாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுறாரு. அந்த பாசிச பாஜக பத்தி ஏன் வாயை திறக்கல? அங்க டெல்லியில சிபிஐ ரிவிட் அடிச்சு விட்டுருக்கனாலதான் வாயை திறக்கல. இப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாஞ்சில் சம்பத் பேசுறாரு, இன்னொரு மொழிப்போர் பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டதுனாக்கா இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒரு போராட்ட கழகமாக மாறி உயிர் நீக்கவும் தயார் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாஞ்சில் சம்பத் என்ன சொல்லி இருக்கணும்? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, பல்வேறு சிக்கலுக்கு உண்டாயிருக்குது, இந்த படத்தை ஏன் நீங்க ரிலீஸ் பண்ணல, அதுக்கு பின்னால் இருக்கிற பராசக்தி ரிலீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண முடியுங்கிறப்ப நீங்க போராட்டம் நடத்தி அதுல நிறைய பேர் செத்து இருந்தானாக்க உங்க கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறன்னு அர்த்தம். உங்க கட்சிக்கு உசர கொடுத்தான்னு சொல்லலாம். ஏற்கனவே உயர கொடுத்த 41 பேருக்கு என்ன பதில் கிடையாது. இப்படி இருக்கிற விஜய் இவருதான் நாட்டை பிற்காலத்துல தமிழகத்தை முன்னேற்ற போறாரு. அவரு சுயநலவாதி. ஏதோ ஒரு நிர்பந்தம் விஜய் கட்சிக்கு வரணும், ஏதாவது பிரச்சனையை மாட்டிக்கணுங்கிறதான். ஒரு கார் வாங்குறாருங்க. அவரு கார் வாங்குறப்போ 1.25 கோடி ரூபாய அதுக்கு வரியா கட்டாம ஏமாத்திட்டு வந்தவர் தான். அதுக்கு பின்னால மத்திய அரசாங்கம் அதை கண்டுபிடிச்சு நோட்டீஸ் விட்ட முற்பாடு அதுக்கு பின்னால போய் கட்டு என்ன ஆட்சி நேர்மையா நான் வந்தா நேர்மையா எனக்கு ஊழல் பண்ணணும்னா எனக்கு காசு தேவையான்னு இருக்கிறப்போ
நீங்க காசு தேவையில்லைங்கிறக்க எதுக்காக விட்டுருக்கிற புஷி ஆனந்த் ஒவ்வொரு மாவட்ட செயலர் தோளாத்துட்டியில காசு வாங்கிட்டு உட்காந்து கட்சி நடத்திட்டு உட்காந்துருக்கிறீங்க. நீங்க ஒரு சாதாரண தொண்டன் வீதியில் வந்து பார்த்து கட்சிக்கு உழைச்சான்னு சொல்லி நீங்க பதவி கொடுத்துருந்தீங்கன்னாக்கா உங்க கட்சியில் இருக்கிற தலைவர்களாம் சரியாக செயல்படுவார் அர்த்தம். இப்ப மேடையில விஜய் என்ன சொல்றாரு, எல்லோரும் மனக்கசப்பு இல்லாம ஒட்டியா இருந்து யாரும் வந்து ஒன்னா பேசணுங்க. ஏன்னு சொன்னா இந்த ஜான் ஆரோக்கியராஜ் வந்து சமீபத்துல புஷி ஆனந்த பத்தி பேசின வீடியோ ஒன்று ஓடிட்டே இருக்குது, இன்னும் ஓடிக்கொண்டு இருக்குது. ஏன் விஜய் வந்து கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கிறாங்க, இது விஜய் கட்சிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி அவர் ஜான் ஆரோக்கியசாமி பேசின ஒரு ஒளி நாடா வந்து ஓடிட்டு இருக்குது. அதையெல்லாம் மனசில் கேட்டு விஜய் என்ன சொன்னாரு, யாருமே பாரபட்சம் பார்க்கணும், ஒத்துமையா நின்று செயல்படணும்னு சொல்லி பின்னால் இருக்கிற மேடையை பார்த்து பேசுறாருங்க. அவரு கூட்டத்தில் இருக்கிறத பார்த்து பேசல. அப்ப மேடையில பின்னால யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஜான் ஆரோக்கியசாமி, நிர்மல்குமார், புஷி ஆனந்த், இவங்க எல்லாமே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்து பேசுறப்ப என்ன அர்த்தம் சொன்னா, பின்னால் இருக்கிற பகீர்னு இருந்திருக்கணும், பின்னால் இருக்கிறவங்களுக்கு பகீர்னு இருந்திருக்கணும். இப்ப இந்த லட்சணத்துல அவங்க தமிழ்நாடு முழுக்க வீட்டுக்கு போய் விசில் சத்தம் உள்ள கேக்குதான்னு பார்க்கணும்னு. ஏப்பா நீங்க பூத்தில் சிலிப்ப வந்து 3 மாசத்துக்கு முன்னால பூத்து கமிட்டியினுடைய மாநாட்டை மீட்டிங்கை போட்டு கோயம்புத்தூர்ல எல்லாத்துக்கும் அந்த கம்ப்யூட்டர் வடிவில் இருக்க பூத்து யாராவது ஓட்டலுக்கான கையில கொடுத்து விட்டீங்க. ஒரு தாவேக்கா தொண்டன் எடுத்துக்கிட்டு வந்து வீடு வீடா இதுவரை சரி பார்த்து இருப்பாங்களா? ஒருத்தர் ஓட இதுவரை வந்து சரி பார்க்கவில்லை. அதை வாங்கினாங்க, பொட்டியில் வச்சு பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் ஓட வந்து வீடு வீடா வந்து அவர் கொடுத்த பூத் கமிட்டி அமைச்சாங்க. பூத் கமிட்டி அமைக்கிறப்ப அந்தந்த ஊர் பகுதியினுடைய பூத் லிஸ்ட கையில கொடுத்து விட்டாரு. யாரு கொடுத்தது? இந்த புஷி ஆனந்த ஆதவர்ஜுன் தான் கொடுத்து விட்டாங்க. ஆதவர்ஜுன் அதிதீத புத்திசாலி மாற ஒரு பப்ளிக் பிரபகண்டா, கட்சிக்கு பிரபகண்டா மாற தூக்கி கையில கொடுத்துட்டு அதை வாங்கணும் போற பொட்டியில் வச்சு பூட்டி வச்சு தலையில் வச்சு படுத்துக்கிட்டான். இனி எலெக்ஷன் அடுத்த மாசம் அறிவிக்க போறாங்க. இனிமேல் நீங்க அதை எடுத்துக்கிட்டு வந்து ஊருக்குள்ள எவன் இருக்கிறா போனா வந்தா, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஊருக்குள்ள எந்த கட்சிக்காரர் யார் மக்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க புள்ளி விவரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க தொண்டனுக்கு யாருக்காவது ஒருக்காவது ஊர்ல பக்கத்து வீட்டுக்கார எவன் இருக்கான்னு உங்க தொண்டனுக்குன்னு தெரியாது. இன்னும் வாயில விசில் அடிச்சவங்க கையில வாயில விசில் அடிச்சு அதை வச்சு ஊர் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இனிமேல் நீங்க ஓட்டு லிஸ்ட கையில கொடுத்து அவ ஊடா பார்த்து அவ எந்த ஊர் இருக்கிறான்னு பார்த்து எடுத்து நீங்க ஆட்சியை வந்து 2026 பிடிக்கிறதுக்கு நிஜமா பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லை. எடுத்தோன்னுமே கட்சி ஆரம்பிச்சு முதல் மீட்டிங் விழுப்புரத்தில் பேசணுமே நமக்கு 15% ஓட்டு வந்துருச்சுங்கிறான். அப்புறம் ஆதவர்ஜுன் என்னங்கிறான், 1 மாசம் கழிச்சு நடக்கக்கூடிய மீட்டிங்ல எங்களுக்கு 20% ஓட்டு வந்துருச்சுங்கிறான். ஜான் ஆரோக்கியசாமி 25 வந்துருச்சுங்கிறான். இப்ப இந்த அதிமுக இருக்க போன அந்த கேடுகட்ட செங்கோட்டையெல்லாம் போய் சேர்ந்து 45% ஓட்டு எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்களே. எப்படி மக்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறீங்க நீங்க? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2க்கும் சேர்ந்தாக்க 55% ஓட்டு. இதுல யார் சதவீதம் அதிகம் வாங்குறாங்களோ அவங்க முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மொத்த ஓட்டுகளை போலாகிறதே மொத்தம் வந்து 70% ஓட்டு தான். 55 ஓட்டுனா மீதி 15% ஓட்டுல 7.5% ஓட்டை சீமான் வாங்கிக்குவாரு. அப்ப நீங்க எவ்வளவு வாங்குவீங்க? 12% ஓட்டு தான் வாங்குவீங்க நீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு விகிதம் குறைஞ்சா 1% ஓட்டு தான் போகும், மீதி எந்த ஓட்டும் போகாது. இந்த இடையில பிரேமலா இருக்கிறாங்க. நம்ம பன்னீர்செல்வம் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிற கண்ணீர் செல்வம் இருக்கிறாரு. அவர் எந்த கட்சிக்கு போறது, எவன் நம்மளை கூப்பிடுவாங்கிறதும் இல்ல. பிஜேபியில வந்து மோடி வந்து இருக்கிறப்ப கூப்பிடுவான்னு பன்னீர்செல்வம் எதிர்பார்த்துட்டு கண்ணீர் விட்டுட்டு உட்கார்ந்துருந்தார். ஆனா ஒருத்தருமே அவர் தீண்டல. இந்த பிரேமலாதாவை அவர் அதிமுகவுக்கு வந்திருக்கணும், வந்திருந்தா தான் பிரேமலதாவுக்கு வால் வந்திருக்கும். பிரேமலதா விஜய் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் எல்லா கட்சி தட்டி கழிச்சுக்கிட்டு அங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க இளவகாத்த களியா உட்கார்ந்தாங்க. விஜய் கட்சி ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கிற ஜெயிச்சானோ தோத்தானோ கட்சின்னு ஒரு மாதிரியான கட்சி வச்சுக்கிட்டு வந்து ஒரு அரசியல் முக்கியமான கட்சியை வச்சுட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி கட்சியாவது, அண்ணா திராவிட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியாவது, இவங்கெல்லாம் அரசியல் லேபிள் வச்சிருக்கிறவங்க. லேபிள் வச்சிருக்கவங்க வந்து புதுசா அவங்ககிட்ட வந்து சேருவானா? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எங்களுக்கு வந்து தமிழக வெற்றி களத்துல கூட்டணியா சேர்த்திக்கிறோம் வாங்கன்னு ஏதாவது ஒரு கட்சிக்காரங்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. கட்சியில லெட்டர் பேர்லுங்கிற கட்சிக்காரங்க கூட வந்து சேரல. நீங்க பெருசா நீங்க வந்தா கூட்டணி சொல்லி எல்லாத்து வாயிலும் எல்லாத்துக்கிட்டையும் ஆசை தூண்டு விட்டீங்க. இந்த ஆசைக்கு சபலம் போனவன் இந்த காங்கிரஸ்காரன். இந்த காங்கிரஸ்காரன் வந்து ஒரு சபலத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போனா ராஜீவ்காந்தி ஒரே அடி அடிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி சொல்லிட்டு போயிட்டார். நீங்க அதுல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி
திமுக சலசலப்பை ஏற்படுத்தி திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு பாத்தீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடியதுல கிறிஸ்டியானிட்டி ஓட்டு தான் மெஜாரிட்டியா வச்சு ஜான் ஆரோக்கியராஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்கன்னா, கிறிஸ்துவத்துல 3 பிரிவு இருக்குது. புராட்டஸ்டன்ட், கத்தோலிக்கு, பெந்தகோஸ்தே இருக்குது. இந்த 3 பிரிவுல 3 பிரிவுமே உங்களுக்கு ஆதரவு கிடையாது. ஏதாவது ஒரு பிரிவு மட்டும்தான் புராட்டஸ்டன்ட்டும், கத்தோலிக்கும், பெந்தகோஸ்தும் 3 பக்கம் நிக்குது. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்கும்னு ஒரு மாயை ஏற்படுத்தி வச்சிருக்கா ஆதவ் அர்ஜுன். இந்த மாயை 2026 தேர்தல்ல முறியடிக்கப்படும். 2026 தேர்தல்ல ஒரு தொகுதியில் கூட தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. 15% ஓட்டு வாங்குவார்கள், அது உறுதி. 15% ஓட்டு உறுதி. திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 55-60% ஓட்டை வாங்கிக்குவாங்க. மீதி இருக்கிற ஓட்டுல நாம் தமிழர் 8% போச்சுன்னா மீதி இருக்கிற ஓட்டு தான் இவங்களுக்கு. இதை வச்சு ஆட்சி பிடிக்கிறதுக்கு என்னைக்கு முடியாது. இதுல மக்கள் நீதி கையம் கமலஹாசன் மாதிரி இருக்கிறாரு. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அவர் பிரச்சாரத்துக்கு போறாரு. அவருக்கும் இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போட போவாங்க. ஏன்னா மக்கள் நீதி மையத்தில் விசுவாசமா இருந்தாங்க. அவங்களும் 6-7% ஓட்டு வாங்கினாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியும் ஓட்டு வாங்குச்சு. இப்ப பிரேமலதாவினுடைய கட்சி 2%, 1.5% தான் ஓட்டு. இப்ப தனித்து விடப்பட்டு தன்னந்தனியாக பிரேமலதா நின்று தமிழ்நாட்டுல இன்னும் மானங்கட போவார்கள். பிரேமலதா கூட்டணிக்கு யாரும் சீண்டுவார் இல்லை, சேர்த்துவார் இல்லை, கடைவிரித்தார் கொள்வார் இல்லைங்கிற பழமொழியில தான் பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த தத்தளிப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பேசுறப்பே சேர்ந்திருந்தாங்கனாக்கா, தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் மோடி அங்க பேசிட்டு இருக்கிறப்போ அங்க மதுராந்தகத்துல பேசுறப்ப மேடை ஏத்தி இருப்பாங்க. மேடை ஏற்றி பேசியிருந்தா பிரேமலதாவுக்கும் ஒரு பெருமை சேர்ந்திருக்கும். ஆனால் தவளை தன் வாயால் கெடும் என்பது போலதான் பிரேமலதாவும் அவருடைய வாயாலே கெட்டுவிட்டார். 2026 ஆட்சி அமைப்பதற்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் ஒரு மாபெரும் கூட்டணி. அடிக்கடி எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருப்பார், ஒரு மாபெரும் கூட்டணி தேர்தல் சமயத்தில் ஏற்படுத்துவேன் சொல்லி எல்லாம் என்ன சொன்னாங்க? 2024 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி எல்லாம் அக்கு வேற ஆணி வேற பிரிஞ்சு போச்சு, நீ எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பேசுறதுக்கு இல்ல. அப்ப அது இருக்கக்கூடிய 20% ஓட்டு அதிமுக ஓட்டு எல்லாம் பிரிச்சு நாசமா போச்சுன்னு சொல்லி போட்டுதான் அரசியல் வியூவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விக்கிரவாதத்தை முருங்க மரத்துல ஏறுற மாதிரி, வேளாண் முக்க தூக்கிட்டு ஏற மாதிரி மனம் தளராமல் 2027 வலுவான கூட்டணியை அமைப்பேன் என்று சொன்னார்கள். அது சொன்னதுனாலதான் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக, அதிமுக, பாமக, அமமுக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அதுல ஒரு பிரிவு கட்சி, இப்ப ஜான் பாண்டியன் தமிழக முன்னேற்ற கட்சி, இப்படி கிட்டத்தட்ட பார்த்தா 11 கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற எடப்பாடி தலைமையை ஏத்துக்கிட்டு 2024 தேர்தல் நின்று வெற்றி பெறுவதற்கு தயாராக இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் அனைத்துமே அதிமுக கூட்டணிக்குத்தான் போகும். நன்றி, வணக்கம்.